12:3 மோசே சாந்த குணமுள்ள மனுஷனா இந்த பூமியில் இருந்தார். அதனாலதான் மோசே சாந்த குண மனுஷன் அல்ல. ஆனா ஒரு உலக பிரகாரமா இருக்கும்போது அவன் கூட உறவினர் கூட இருக்கிற ஒருத்தர் வெட்டிட்டான்னு கொலை பண்ணினார். மோசே ஒரு கொலைகா இருந்தான். ஆனாலும் ஆண்டவர் மோசேவை அழைச்சு, உன்னுடைய கோபத்திலிருந்து, நீ கொலை பண்ற அந்த வெளியிலிருந்து, நீ பகைக்கிற அந்த காரியத்திலிருந்து, அந்த எழுச்சல் இருந்தெல்லாம் உன்னை நான் கொண்டு சரி பண்றேன்னு 40 வருஷம் வனாந்தரத்தில் விட்டு, 40 வருஷம் ராஜா அரண்மனையில் விட்டு, அதுக்கப்புறம் அந்த 80 வருஷம் முடிஞ்சவனை கொண்டு போய் ஜனங்க மத்தியில விட்டோன்னே மோசேவுக்கு என்னாச்சு, அப்பா ஒரு நாள் 2 நாள் நம்மளால முடியல. 40 வருஷம் நினைச்சு பாருங்க. ராஜா அரண்மனையில சொகுசா இருந்திருப்போம், அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் கொண்டு போய் ஆண்டவர் வனாந்தரத்தில் விட்டாரு, தெரியல. அதுக்கப்புறம் அந்த பார்வன் அரண்மனையில் போய் 4 லட்சம் ஜனங்களை நடத்தணும்னு சொன்னேன்னே அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் எதுக்கு மோசையை அழைச்சாரு தெரியுங்களா? அந்த சாந்த குணத்தை மோசைக்கு கொடுத்து அவன் ஒரு தீர்க்கதரிசி அந்த பூமியில இந்த ஜனங்களை நடத்துகிற ஒரு கிருபையை கொடுக்கணும்னு தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மோசை. அதனால என்ன அவன் 12:6-8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆபிரகாம் கிட்ட பாருங்க, ஆதியாகமம் 27 ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. நம்ம முறை பிரகாரம் முதல் தீர்க்கதரிசி யாரு நம்ம பைபிள்ல? ஆபிரகாம் தான். அது 27 சொல்லப்பட்டிருக்கு. முதல் தீர்க்கதரிசி யாரு? ஆபிரகாம். அதனால ஆதியாகமம் 18:18 சொல்றாரு, நான் செய்ய போறது ஆபிரகாமுக்கு நான் மறைக்கலாம். அப்ப இந்த பூமியில யாரெல்லாம் தீர்க்கதரிசியா இருக்கிறோமோ, யாரெல்லாம் தேவனால அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் தேவனால அபிஷேகம் பட்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தை பிள்ளை கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமா அறிவிக்கிறோமோ, நம்மளை எல்லாம் தேவன் என்ன செய்ய போறாருன்னா, வரும் நாட்கள்ல என்னை மட்டும் இல்ல உங்க எல்லாரையும் சேர்த்து ஆண்டவர் சொல்றாரு, வரும் காரியங்களை என் பிள்ளைகளை நான் அறிவிக்க போறேன்.